இங்கே நடேசன் ஒரு பக்கம் சோழனை போட்டு கலாயின்னு கலாச்சிட்டு இருக்காரு. நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லடா, சொல்லப்போனா இப்படி நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நிலா உன்னை அண்ணன் சொல்லிடுவான்னு சொல்லி இங்கே சோழனை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி சோழனும் இங்கே நிலா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக அவங்களும் ஒரு பக்கம் இங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நிலாவோ சோழன் பக்கத்தில் வந்தாலே இந்த பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமே சோழன் பக்கத்தில் வந்து வண்டியை முறுக்கி விட்டு நிலாவை கீழே விழ வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் திரும்ப இங்கே சோழன் வரும்போதெல்லாம் இங்கே ரொம்பவே பெருமை பேசுகிற மாதிரியும் நிலாவை ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு பல்லவனும் இங்கே பாண்டியனும் சேர்ந்து நிலாவுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போவும் அங்கே வந்த சோழனும் மறுபடியும் நாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு அவங்க நிலா கிட்ட வண்டி ஓட்ட சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவும் இல்லை உங்களை விட இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே எனக்கு சொல்லித்தராங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு இவங்க சொல்லித்தரதே எனக்கு பெட்டராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் சோழனை ஒதுக்கி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு சைடில் இங்கே வீட்டுக்கு வந்த சந்தா கிட்ட பல்லவனும் இங்கே தப்பாக பேசி இங்கே நடேசனை பற்றி கொஞ்சம் சத்தம் போடுற மாதிரி வச்சிடறாங்க. அதே நேரம் நடேசனை பார்த்து இந்த மாதிரி அப்பா வெண்ண அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி இங்கே சந்தா பேசுகிறத பார்த்துட்டு நடேசன் கொஞ்சம் கடுப்பாக்குறாரு. ஆனால் அதே நேரம் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக்குறாங்க. இந்த மாதிரி சந்தாவை வச்சு அன்னைக்கு பொழுது நல்லாவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியுமே இங்கே நிலா வண்டி ஓட்ட போகிறாங்க. வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நல்லா வண்டி ஓட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே சோழனுக்கு தான் ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நிலா கிட்ட அவர் நெருங்கணும்னு நினைக்கிற நேரம் எல்லாமே இங்கே நிலாவே அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க நடேசனும் இங்கே பயங்கரமாக சோழனோட நிலைமையை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரம் வீட்டில் இருக்க சந்தாவும் ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் வீட்டை சுற்றி பார்க்கறதுக்காக நகர்றாங்க. ஆனால் அதே நேரம் கிச்சனில் சேரன் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதை கவனிச்ச சந்தாவும் பையா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கிச்சனில் போய் அவங்களும் இங்கே சேரனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் சேரனும் இல்லை சந்தா வேண்டாம், நீ போய் உட்காரு ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சந்தாவும் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்கே சேரன் கூட சேர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சேரனும் சந்தாவும் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிலாவும் சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே நடேசனும் இங்கே சந்தா சேரன் கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இங்கே அங்கே வேலை செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் இதையெல்லாம் பார்த்துட்டு சரி இவனுக்கு வர வயசாகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தான் அடுத்து இந்த வீட்டில் இன்னொரு மருமக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அவங்களும் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே சந்தாவும் சமைச்சு முடிச்சுட்டு சரி எங்கள் பையா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு சுனில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சுனிலும் வராரு. வந்ததுக்கப்புறம் சேரன் கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு இங்கே சந்தாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது சந்தா அங்கேருந்து போகும்போது அவங்களோட பேக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று கீழே விழுது. ஆனால் அதை யாருமே பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் கேஷுவலாக விட்டுறாங்க. இந்த பக்கம் சந்தாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்தபடியாக இங்கே வீட்டில் இருக்க நடேசனும் சோழனை கூப்பிட்டு வச்சு இங்கே பாடுறா நீயும் அந்த பொண்ணுக்கு வண்டி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட உன்னை மதிக்கிற மாதிரியே தெரியல. அதனால தான் சொல்கிறேன், நீ வேறு ஏதாவது ஒரு வழியை பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிற வழியை பாரு, இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ஒன்று அண்ணன் தான் கூப்பிட போகுது அப்படின்ற மாதிரி இங்கே மறுபடியுமே வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க. இங்கே சோழனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இந்த ஆள் வேற சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான், இவன் பேசுகிறத கேட்க தான் எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி இங்கே நிலா கிட்ட எப்படியாவது க்ளோஸ் ஆகணும்னு இங்கே சோழன் ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. அதாவது அதை அடுத்த நாள் காலையில் இங்கே நிலாக்கிட்டே சொல்லலாம்னு சொல்லி ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு இங்கே நடேசனும் எப்பவும் போல ரொம்ப கேஷுவலாக இங்கே நடந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ பிடிச்சிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ ஃபோட்டோ கிடக்குது. என்ன ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கவனிக்கிறாரு. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இங்கே பல்லவனோட அம்மா இருக்காங்க. ஆனால் அவங்களோட கையில் வேற ஒரு குழந்தை இருக்குது. இதை கவனிச்சுட்டு இந்த பக்கம் நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இது பல்லவனோட அம்மாவாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல். ஏன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சந்தா வேகமாக இங்கே சேரனோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இங்கே சோழன் கிட்ட இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அந்த ஃபோட்டோவை ஏதாவது இங்கே பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே சந்தா கேட்குறாங்க. அப்போது சோழனும் இல்லையே எங்கள் ஃபோட்டோ எதுவும் நாங்கள் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த இடம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆனால் நடேசன் மட்டும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை நிலா மட்டும் லைட்டாக கவனிச்சிடுறாங்க. ஆனால் அதை வெளியில் தெரியாமல் காட்டிக்கிட்டு அவங்களும் அதை ரிலாக்ஸ்டாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்துட்டு ஃபோட்டோ இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தாவும் கிளம்பிடுறாங்க. அடுத்தபடியாக நிலாவும் வேலை கிளம்பலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே நிலா கிட்ட சோழன் போயிட்டு நிலா எனக்கு இப்போ 1 மாதம் வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்குது, அதனால் உன்னோட வேலைக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், உன் சேலரி வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட நிலாவும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நிலா, இந்த மாதிரி இப்போ உனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியாமல் இருக்குல்ல, நான் டெய்லியும் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஒரு 30 days மட்டும் உனக்கு சேலரி
சேலரி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடு, அது மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்ட அக்ரிமெண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பல்லவனும், அண்ணே என்னண்ணா இது, அண்ணியை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு காசு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிலாவும் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சோழனும் இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா, நான் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்க போகிறேன், ஏதோ டீ குடிக்கிற செலவுக்காவது எனக்கு ஒரு பேமெண்ட் வேணும்டா, நான் போய் வெளியில் இப்போதைக்கு தனியாகவும் வேலைக்கு போக முடியாது, அதுக்கு வண்டி எடுத்ததும் ஆச்சு, நிலாவை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் பிக்கப் பண்ணிட்டு தானே விட போகிறேன், அது நான் ஒரு டிரைவராக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து என்ன ஒரு ரிலேட்டிவாக கூட நினைக்க வேண்டாம், நான் வந்து அவங்களோட 2 வீலர் டிரைவராக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் நிலா வழியிலே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பல்லவனும், அண்ணே நீ பேசுகிறது சரியில்லைண்ணே, இதுக்கு அண்ணி பஸ்ஸிலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா யோசிச்சு பார்த்துட்டு, சோழன் நீங்கள் சொன்னது சரிதான், பேசாமல் நீங்களே என்னை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வாங்க, என்னோட சேலரி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு 3000 ரூபாய் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் சோழனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த பணத்துக்காக கிடையாது, அவர் நிலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பல்லவனும், அண்ணி என்ன அண்ணி இது, அண்ணன் தான் இப்படி கேட்குதுன்னா நீங்களும் பாருங்கள் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு நிலாவும், இல்லை பல்லவா, எனக்கும் அவர் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சேன்னா நானும் கொஞ்சம் டிரைவிங்கில் தெளிவாயிருவேன், அதுவும் இல்லாமல் அவர் ஒன்றும் எனக்கு சும்மா பண்ணல, நான் தான் அவருக்கு பே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ நடேசனும் இங்கே சோழன் பிடிச்ச ரூட்டை பார்த்துட்டு, பரவாயில்லடா மகனே, நீ என்னோட பையங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இங்கே சோழன்ட்ட கண்ணடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் நிலாவை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே சோழனே வந்து வண்டி எடுத்துகிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நிலாவை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு, சரி நிலா நான் எத்தனை மணிக்கு வரணும் அதை சொல்லுங்கள், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலாவும், கரெக்டாக ஒரு 5 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும், நீங்கள் கரெக்டாக ஒரு 4:45 பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வெளியில் வந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழனும் ரொம்ப சந்தோஷத்தோட, அப்பா நம்ம நினச்ச மாதிரி இப்போ நிலா நம்ம கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம நிலா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க மனசில் நம்மளை பற்றியான ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. ஆனால் இன்னொரு சைடில் நிலாவோட ஆஃபீஸில் அவங்க கூட வேலை செய்கிற கலீக்ஸுமே இங்கே சோழன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே அதை பற்றி கேட்காம ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது, நிலா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், அதை பற்றி நான் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலாவும், சொல்லுங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த கூட வேலை செய்கிற பொண்ணுமே, இந்த மாதிரி உங்கள் கூட ஒருத்தர் வந்து ட்ராப் பண்ணி விட்டு போனார்ல, அவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலாவும் சோழனை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதனால இங்கே சோழனை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்னோட ரிலேட்டிவ் தான், அவர் தான் என்னை வந்து ட்ராப் பண்ணி விட்டு போகிறாரு, அதுவும் இல்லாமல் இன்னும் 1 மந்த்துக்கு தான், நான் அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன்னா நான் அந்த வண்டியில் நானே வந்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் நிலாவோட ஃப்ரெண்டுமே, என்ன நிலா இன்னும் நீங்கள் 2 வீலர் ஓட்ட கற்றுக்கலையா அப்படின்ற மாதிரி அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடுறாங்க. அதனால நிலாவும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறாங்க, ஏன்னா அவங்களும் சின்ன வயசுலேருந்து ஓட்ட கற்றுக்கல அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி கொஞ்சம் பொழுதுபோக்காக சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த கம்பெனியோட ஓனர் வராரு. அவரும் இங்கே நிலாவும் நிலாவோட ஃப்ரெண்டும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு, என்னாச்சு நிலா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இங்கே நிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களும், இல்லை சார் நாங்கள் சும்மா காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவரும், நீங்களும் காமெடி பண்ணுங்களேன், சொல்லப்போனால் நானும் கொஞ்சம் சிரிப்பேன்ல, சொல்லப்போனால் சிரிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும். இதை பார்த்துட்டு நிலாவோட ஃப்ரெண்டும், சார் நீங்கள் உண்மையிலுமே ரொம்ப கேஷுவல் டைப் சார், எல்லாருக்கிட்டையும் நல்லா வந்து ஜெல் ஆகிடுறீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க 3 பேர் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஓனரோட கைக்கு கரெக்டாக நிலாவோட ஷோல்டரில் படுறது. அப்போ அவரும் சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிலாவும் பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரும், சரிம்மா நீங்கள் பாருங்கள் காஃபி சாப்பிட்டு நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட கேபின் போகிறாரு. அங்கே கேபினில் போயிட்டு ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என்னடா சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு இன்றைக்கி கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் இந்த 2வது வந்த ஓனரை பார்த்து, இங்கே பாரு நான் சீக்கிரம் வர்றது இருக்கட்டு, நீ அந்த நிலா பொண்ணுக்கிட்ட அதிகமாக அட்டாச் ஆகிட்டு இருக்கியே அது எதுக்காக அப்படின்ற மாதிரி இவர் இன்னொரு ஓனரை பார்த்து கேட்குறாரு. அப்போ அவங்களும், இல்லைடா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த பொண்ணு வந்து பேசுகிற விதம் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவரோட ஃப்ரெண்டும், இங்கே பாடுறா ஏதோ லவ்வுக்குன்னு மனசில் வந்துச்சுன்னா அதை முன்னாடியே சொல்லிவிடு, ஏன்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அதனால் எந்த விஷயத்தையும் லேட் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அவரும் லைட்டாக சிரிச்சுட்டு, டேய் அப்படிலாம் இன்னும் இல்லைடா, இப்போ தான்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கோம், அதுக்குள்ளே என்னடா லவ் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு 2 பேர் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் ஆஃபீஸில் அவங்க இருக்க, இன்னொரு சைடு இங்கே பல்லவனுக்கு காலேஜில் ஒரு
பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவரோட காலேஜில் இங்கே ஒரு கல்ச்சரல் நடக்கிறதா இருக்கு. அதுக்காக இங்கே பல்லவனும் ஏதாவது ஒரு போட்டிக்கு நம்ம பேர் கொடுத்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி பாடுற காம்படிஷன் இருக்கிறத பற்றி கேள்விப்படுறாங்க. பேசாமல் நம்ம தான் நல்லா பாடுவோமே, அந்த மாதிரி பாடுற காம்படிஷனை கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அங்கே பேர் கொடுக்க போகலான்னு போகிறாங்க. ஆனால் அதே இடத்துல பல்லவன் காலேஜில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி பையன் ஒருத்தர் வராரு. அவருமே நல்லா பாடுவாருங்கிறதுக்காக அவரோட நேம் கொடுக்க போகிறாங்க. அப்போ பல்லவனும் நேம் கொடுக்க போகும்போது அவர் கவனிச்சுட்டு, இங்கே பாரு, இந்த காலேஜில் இருந்து நான் மட்டும் தான் பாட போகணும், அப்போ தான் என்னால் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி நீ எல்லாம் பாடுவேங்கிறத நம்பி உன்னால் இங்கே பேர் எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு இங்கே பல்லவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரும், இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் பாடுங்க, நானும் பாடுறேன், யார் அதில் பெட்டராக இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சு இங்கே ப்ரைஸ் வின் பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக என்ன தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பல்லவன் ரொம்பவே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்ட அந்த அரசியல்வாதி பையனும், இங்கே பாரு, நீ என் வழியில் குறுக்க வந்த, அப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே பல்லவனை லைட்டாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பல்லவனும், நீங்கள் என்ன வேணாலும் மிரட்டிக்கங்க, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன், அது இங்கேயும் சரி வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டு அவரோட பேரை அந்த பாட்டு போட்டியில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் இப்படி அவர் போகிறத பார்த்துட்டு இருக்க அந்த அரசியல்வாதி பையனும், இவனுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா தான் இவன் அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பல்லவனுக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.